தென்னங்கிட்டு சேனலோட வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சீரக சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பேச்சுலர்ஸ் ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம்மேடு பிரியாணி மசாலா ரெசிபி வந்து நேற்று போட்டிருந்தோம். வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் சீரக சாதத்துக்கு இன்றைக்கி 1.5 அளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் இதில் தான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் போல் இது ஊறட்டும். இதில் ஜீரகம் மட்டும்தான் ஃப்ளேவரு. தாளிப்புக்கு பூண்டு ஒரு 5 போல், முந்திரி ஒரு 4-5, பச்சை மிளகாய் 1, ஜீரகம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 டீஸ்பூன் போதும். இதை நம்ம அப்படியே முழுசாக தான் சேர்க்க போகிறோம், தட்டி சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததாக கருவேப்பிலை 2 கொத்து, 3 புதினா இலை மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நெய், எண்ணெய், உப்பு. வாங்க தாளிப்பை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 4-5 முந்திரி, மிளகு பொரிஞ்ச உடனே கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது, பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்குங்க. அடுத்ததாக புதினா இலை, அடுத்தது பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒரு 1/2 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா அதில் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியில் இருக்க ஈரம் வந்து நல்லா உறிஞ்சி வந்து ட்ரை ஆகணும் அரிசி. அப்போ தான் சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரியாக வரும். அடுத்தது அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 அளாக்கு அரிசிக்கு 2 அளாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். குக்கரை மூடி போடலாம். இப்போ மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் போல் இருக்கட்டும். விசில் ஆறிடுச்சு, திறந்து பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இருக்கும் சாதம். பார்க்க ப்ளைனாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. உள்ள நெய்யெல்லாம் எல்லா பக்கமும் இறங்கட்டும். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கும். மேலால் கொஞ்சோண்டு மல்லித்தலை. அவ்வளோதான். நம்மளோட பசீரக சாதம் டக்குன்னு சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பரிமாறுறதுக்கு. இது கூட வந்து முட்டை தொக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பன்னீர் கேப்சிகம் மசாலாவும் நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு மசால், பட்டாணி மசால் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தென்னங்கிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.